வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 8.2 பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரியாக்டன்ஸும் ரியேஜன்ஸும் கொடுத்துருப்பாங்க. வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் formed. சரியா? ஸோ கொஸ்டினுக்கு போலாம். ரைட் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பென்சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பென்சீன். இந்த இடத்துல C2H5COCl. ஸோ ஒரு ஆசிட் குளோரைட் கொடுத்துருக்காங்க. இது 2 கார்பன், இது ஒரு கார்பன். ஸோ திஸ் இஸ் ப்ரோப்பனோயில் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ப்ரோப்பனோயில் குளோரைடு. ஏன்னா ஆசிட் குளோரைடு அப்படின்னா OYl ஓயில் குளோரைடு போடணும். ஸோ இது ப்ரொப்பன் பார்ட், அதனால ப்ரோப்பனோயில் குளோரைடு. இன் பிரசன்ஸ் ஆஃப் anhydrous அலுமினியம் குளோரைடு and CS2. ஸோ anhydrous அலுமினியம் குளோரைடு நம்மளுக்கு ஒரு ஆசிட் குளோரைடு வித் பென்சீன் கொடுத்துருக்காங்கன்னா this is a Friedel-Crafts acylation reaction. Friedel-Crafts acylation. ஸோ இங்க என்ன ஆகும், நமக்கு வந்து பென்சீன்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா கார்பன்லயுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ நம்ம இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த கார்பனை எடுத்து வெளியில காமிச்சிருக்கோம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த ப்ரோப்பனோயில் குளோரைட்ல இருக்கக்கூடிய இந்த சிஎலும் தே வில் பி ரிமூவ்ட் ஆஸ் HCl. ஸோ அப்போ மீதம் என்ன இருக்கும், இந்த ஹைட்ரஜன் இந்த இந்த கார்பன் இந்த கார்பனோட போயிட்டு அட்டாச் ஆகும் பொழுது இந்த இடத்துல என்ன இருக்கும், CO. ஸோ இந்த பார்ட் அப்படியே, ஸோ திஸ் பார்ட் என்ன இருக்கும், CO C2H5ன்னு போய் அந்த கார்பன்ல அட்டாச் ஆகும். ஸோ இந்த பார்ட் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதை நம்ம பிரிச்சு எழுதும் பொழுது எப்படி எழுதலாம், இது வந்து C6H5CO CH2CH3. சரியா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ப்ரோப்பனோன் பார்ட், 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப்பனோன் பார்ட், இதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த ஃபினைல் பார்ட் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 ஃபினைல். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல C6H5 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1 ஃபினைல். இது ப்ரோப்பன் 1 ஓன். ப்ரோப்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல கீட்டோன் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது வந்து ப்ரோப்பன் 1 ஓன் இல்லைன்னா 1 ப்ரோப்பனோன். ப்ரோப்பன் 1 ஓன் அல்லது 1 ஃபினைல் 1 ப்ரோப்பனோன் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ செகண்ட் ஒன் C6H5CH2 twice CD plus CH3COCl. ஸோ இது நமக்கு தெரியும் அசிட்டைல் குளோரைடு. திஸ் இஸ் அசிட்டைல் குளோரைடு. இப்போ இது பார்த்தோம்னா நம்மளுக்கு டை அரைல் கேட்மியம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதனுடைய பேர் C6H5CH2 அப்படின்றது பென்சைல் பார்ட். 2 பென்சைல் கொடுத்துருக்கனால இதுக்கு பேரு டை பென்சைல் கேட்மியம். டை பென்சைல் கேட்மியம். ஸோ அப்போ வந்து ஒரு டை அல்கில் அல்லது டை அரைல் கேட்மியம் நம்மளுக்கு ஆசிட் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேட்மியம் இதுல 2 Cl இருக்கும். ஏன்னா 2 ஆசிட்டைல் குளோரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 Clஓட சேர்ந்து இது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கேட்மியம் குளோரைடா வெளியில போயிடும். அப்போ மீதி இருக்கிறது என்ன இருக்கும், இதுல 2 C6H5CH2 இருக்கு இல்லையா, இது ஒரு C6H5CH2, இன்னொரு ஒரு C6H5CH2 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 2 CH3CO இருக்கு. அப்ப இதுல ஒரு CH3CO அட்டாச் ஆகும், இதுல ஒரு CH3CO அட்டாச் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 C6H5CH2 COCH3ன்னு ப்ராடக்ட் கிடைக்கும்.
ஸோ இப்போ இதுக்கு பேர் நம்ம எப்படி எழுதுவோம்? இதுவும் வந்து ப்ரொப்பனோன் பார்ட். ஸோ எது ப்ரொப்பனோன்னு, இது வந்து ப்ரொப்பனோன் பார்ட். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் கார்பன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு? கீட்டோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஃபினைல் பார்ட். அப்போ இதுக்கு பேர் என்ன வரும்? 1 ஃபினைல் ப்ரொப்பான் 2 ஓன் அல்லது 1 ஃபினைல் 2 ப்ரொப்பனோன்னு எழுதலாம். சரியா? அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்கைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரொப்பைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு ப்ரொப்பைன். ஸோ இன் presence of Hg2 plus and sulfuric acid. ஸோ sulfuric acidலேருந்து நம்மளுக்கு H plus ion வரும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து ஆட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ இதில் என்ன ஆட் ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் ஆட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இது படிச்சிருப்போம். ஃப்ரம் அல்கைன்ல இருந்து நம்ம ஆல்டிஹைடோ கீட்டோனோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸப்ட் ஈத்தைன். ஈத்தைனா என்ன? சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். இதை தவிர்த்து மீதி எல்லா அல்கைன்லையுமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து கீட்டோனா இருக்கும். ஈத்தைன்ல மட்டும்தான் நம்மளுக்கு ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இங்க நான் வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோல அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் நம்ம கீட்டோன்ஸோ இல்லை ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் சொல்லும் போதே இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்ப கீட்டோன்ல பார்த்தோம் அப்படின்னா சி ட்ரிபிள் பாண்ட் சில கண்டிப்பா ஒரு சைட்ல வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும், இல்ல ஹைட்ரஜனே இல்லாம கூட இருக்கும். ஸோ இப்போ ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்குன்னா அந்த கார்பன்ல நீங்க 2 ஹைட்ரஜன் போடணும். சரியா? ஆட் பண்ணும்போது நீங்க அப்படிதான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல எழுதும் பொழுது. சரியா? நம்ம வந்து மெக்கானிசம் படிக்கிறது இல்ல. வெறும் நம்ம வந்து எப்படி ஷார்ட்டா நம்ம வந்து ப்ராடக்ட் கன்வர்ஷன் பார்க்கலான்றது தான். ஸோ சி ட்ரிபிள் பாண்ட் சில எந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டு ஹைட்ரஜன் இல்லாத கார்பன்ல ஆக்சிஜனை போடுங்க. இப்ப போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட நம்ம என்ன பாண்டா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் பண்ணுவோம். சரியா? டபுள் பாண்ட் எங்க போயிடும் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓன்னு போகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாண்டை நம்ம என்ன பாண்டா கன்வெர்ட் பண்ண போறோம்? சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த CH3 அப்படியே இருக்கும். இது சி, இந்த இடத்துல CO நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இது சிங்கிள் பாண்டா மாறிடுது. மாறி இது சி 3H. ஸோ CH3ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து ப்ரொப்பனோன் ஃபார்ம் ஆகுது. ப்ரொப்பனோன். சரியா? ஸோ ஈத்தைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்டிஹைடு வரும். ஈத்தைனை தவிர்த்து மீதி எந்த அல்கைன் கொடுத்திருந்தாலும் இப்படிதான் நீங்க வந்து போடணும். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன்ல எந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கோ அங்க 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. ஹைட்ரஜன் இல்லாத கார்பன்ல ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. ட்ரிபிள் பாண்ட சிங்கிள் பாண்டா மாத்திடுங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பென்சின் ரிங்கு, அதுல ஒரு பக்கம் CH3, அதுக்கு பேரா பொசிஷன்ல NO2. ஸோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து இந்த பார்ட். இது வந்து நம்மளுக்கு டொலியூன். டொலியூன்ல நம்மளுக்கு NO2 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் டொலியூன். அப்ப இதுக்கு பேரு நம்ம என்ன கொடுக்கணும்? இது டொலியூன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், அப்ப இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். அப்ப ஃபோர்த் பொசிஷன்ல NO2 அட்டாச் ஆயிருக்கு. அதனால இதுக்கு பேரு 4 நைட்ரோ டொலியூன். சரியா? ஸோ நாமன்கிளேச்சர் படி பார்த்தோம்னா நைட்ரோ வந்து லாஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டில, அதனால நம்ம வந்து நைட்ரோ வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டா வச்சு மீதி நம்ம CH3 வந்து பென்சின் ரிங்கோட அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ 4 நைட்ரோ டொலியூன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? குரோமைல் குளோரைட் CrO2Cl2 போடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்றோம். சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல 2 ஸ்டெப் இருக்கு. இந்த ரியேஜென்ட்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே ஒரு டொலியூன் டெரிவேட்டிவ்ல நம்ம வந்து குரோமைல் குளோரைட் அடுத்தது ஃபாலோட் பை ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? எட்டார்டு ரியாக்ஷன் சொல்லலாம்.
நம்மளுக்கு வந்து புக்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெறும் டொலியூன் வச்சு குடுத்துருப்பாங்க. போர்ட்ல வந்து டொலியூன் டெரிவேட்டிவ்ஸும் நம்மளுக்கு வரலாம். அதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. இப்போ இதுல நம்ம வந்து அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா ப்ராடக்ட் போகும். நீங்க எக்ஸாமுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் எழுதுனா போதும். இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கும்போது ஸ்டெப்ஸ எழுதி படிச்சு புரிஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல இது CH3, இது NO2. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இத நம்ம என்ன பண்றோம்? CrO2Cl2 in presence of carbon disulfide. நம்மளுக்கு வந்து ஒரு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல NO2 எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்க போது. வெறும் இந்த மெத்தில் பார்ட்ல தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். CHO, CrOH, Cl2 twice. ஸோ இது நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் குரோமியம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் ஆகும் பொழுது இந்த பார்ட் நம்மளுக்கு ஆல்டிஹைடிக் பார்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்க CHO, இந்த இடத்துல NO2. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் இங்க நம்ம என்ன எழுத போறோம்? இது பென்சீன் ரிங்கு, இந்த இடத்துல CHO, இது NO2. ஸோ இதுவும் பென்சால்டிஹைட்ல நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா NO2 குரூப் 4th பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன எழுதுவோம்? 4 நைட்ரோ பென்சால்டிஹைட். சரியா? ஸோ இது 4ம் வந்து நம்மளுக்கு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் புக்ல குடுத்திருக்கக்கூடிய 8.2. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து கன்வர்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஏதாவது டாபிக் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோனுடைய தம்ப்நெயில்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டைரக்ட்டா மெசேஜ் பண்ணி எனக்கு வந்து கேட்கலாம். அந்த டவுட் வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.